सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியில் விரிவுரையுடன் இயற்றிய தைந்தீன் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 5 ஓவி 30. அச்சமயத்தில் இருந்து மக்கள் சாயி சாயி என சொல்ல ஆரம்பித்தனர். மக்கள் எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். இப்பெயரால் அழைத்தல் முதலானது. சாந்த் பாட்டீலினுடைய மனைவியினுடைய மருமகனின் திருமணத்திற்கு மாப்பிள்ளை கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள மகள் சபதியினுடைய கொட்டகைக்கு வந்திருந்தார். அப்போது மாப்பிள்ளையுடன் வந்த பாபாவும் அங்கே இறங்கினார். ஆரம்பத்தில் இது பக்தனின் அரண்மனையாக இருந்தது. பின்னாளில் இது அமீனாபாயினுடைய வீடாக மாறியது. மாப்பிள்ளை அங்கே இறங்கினார். மாட்டு வண்டிகள் அனைத்தும் தொழுவத்திலேயே இருந்தன. பாபாவும் மணமகனுடன் கண்டோபாவில் அருகில் இறங்கினார். வண்டியில் இருந்து குழந்தை ஃபக்கீர் வெளியே வந்ததும் அவரை முதலில் கவனித்தவர் மகள் சாபதி ஆவோ சாயி என்று அவர்களுக்கு முன்னால் நடந்தார். அன்றிலிருந்து அனைவரும் பாபாவை சாயி சாயி என்று அழைக்கத் தொடங்கினர். மேலும் பாபாவின் பெயர் சாயி பிரபலமானது. பாபா அந்த சிலிமை புகைத்துவிட்டு மசூதியிலே வசிக்கத் தொடங்கினார். ஷீரடியிலே அவரது காலம் தேவிதாஸ் இணக்கம் மகிழ்ச்சியாக கழிந்தது. சில சமயம் சாவடியிலும், சில சமயங்களில் தேவிதாஸ் இணக்கத்திலும், சில சமயம் மாருதியினுடைய கோவிலிலும் அவருடைய சந்திப்புகள் நடந்தன. பாபாவுக்கு முன்பே தேவிதாஸ் ஷீரடியிலே வசித்து வந்தார். பிறகு ஜானகிதாஸ் கோஷாவி என்பவர் ஷீரடிக்கு வந்தார். அவர் ஜானகிதாஸிடம் பாபா பேசிக் கொண்டிருந்தார். அந்த இரட்டையர்கள் ஒருவருக்கொருவர் பாபாவை மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் அடிக்கடி சந்தித்து வந்தனர். அதனால் அனைவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். சிறந்த வைஷ்ணவரான கங்காகீர் புன்பம் பேக்கர் என்ற குடும்பஸ்தர் ஷீரடிக்கு வந்தார். சாயி தனது 2 களிமண் கைகளாலும் கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவதைக் கண்டு கங்காகீர் ஆச்சரியப்பட்டார். சாயியினுடைய தரிசனத்தை பார்த்த தேபுவா, ஷீரடியினுடைய பாக்கியம் பாக்கியம், ஏனென்றால் பாபாவை போன்ற ரத்தினங்கள் இங்கு வாசம் செய்கின்றன. இவை வெறும் நீர்ப்பூக்கள் அல்ல. இந்த ஷீரடியினுடைய அதிர்ஷ்டம் பெரியது. அதனால்தான் அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்று கூறினார். ஆனந்தநாத் என்ற புகழ்பெற்ற துறவியும் இந்த பாபா அற்புதமான காரியங்களை செய்வார் என்று இதே கணிப்பு செய்திருந்தார். ஆனந்தநாத் ஏவாலே கிராமத்திலே ஒரு மடத்தை நிறுவியிருந்தார். ஆனந்தநாத் முதலிலே தென் கொங்கண ரத்னகிரி மாவட்டத்திலே வசிப்பவர். குடல் தேஷ்கர் கவுர் பிராமணர். அவர் நீண்ட காலம் மும்பையிலே வசித்து வந்தார். சாயி நேரிடையான கடவுள். சாயி என்றால் பரமாத்மா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज।